Find the variables from the clues given below and solve the crossword puzzle. So acrossனா எப்படி இப்போ நம்ம ஸ்லீப்பிங் லைன்ல இந்த மாதிரி ஃபில் பண்றது அக்ராஸ், டவுன்னா எப்படி மேல இருந்து கீழே ஃபில் பண்றது டவுன். கிளியரா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 40 gives 100 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பிளஸ் 40 is equal to 100. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 40. எக்ஸோட வேல்யூ என்னது? 100 minus 40. So x is equal to how much? 60. அப்போ நம்ம இங்க அக்ராஸ்ல எக்ஸோட வேல்யூ என்ன எழுதணும்? 60 அப்படின்னு எழுதணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 60. கிளியரா? இப்போ நம்ம அதே எக்ஸ் இருக்கு, நம்ம டவுன் பார்க்கலாம். எக்ஸ் இஸ் 1005 multiplied by 6. அப்போ நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 1005 multiplied by 6. என்ன வரும்? 6 5s are 30, remainder 3. இங்க 0 into 6 is 0. அப்போ இங்க 3 plus 3 வரும். இங்க 0 வரும். 1 6 is 6. அப்போ நமக்கு இங்க என்ன வரும்? 6030. டவுன்ல என்னது? 6030. கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம இங்க 3, இங்க V பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 3 வந்திருக்கு. அவங்க 3 ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கப்போ இது நம்ம இதை ஃபில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ V is a whole number 0 plus number of days in an ordinary year. So in an ordinary year la என்னது? 0 plus 365. So what is V? V is equal to 365. அப்போ நமக்கு இங்க என்ன வரும்? 365. கிளியரா? இப்போ நமக்கு இங்க இசட்டுக்கு இங்க ஏதோ ஒரு 5 வந்திருக்கு. இப்போ நம்ம இசட் என்ன பண்ண போறோம்? டவுன்ல இசட்டோட வேல்யூ என்னன்னு பார்க்க போறோம். என்ன இருக்கு? டவுனுங்க இசட் இருக்கு. Z is number of weeks in a year, digits reversed. So how many numbers of weeks in a year உங்களுக்கு தெரியுமா? Number of weeks in years. Weeks in year is equal to 52. ஓகேவா? digit reversed அப்படின்னா என்ன அர்த்தம்? 25. அப்போ இங்க என்ன வரும்? இங்க 5 இருக்கு. அப்போ z is equal to என்னது? 25 போடணும். நம்பர் ஆஃப் வீக்ஸ் in a year is 52. நம்ம digit reverse ஆனா நமக்கு என்ன இருக்கும்? 25. கிளியரா? இப்போ நம்ம z என்ன பார்க்கணும்? அக்ராஸ் பார்க்கணும். அக்ராஸ் பார்க்கலாமா? z is 5 added 5 times. So 5 added 5 times அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 added 5 times is equal to 5 times நம்ம 5 add பண்றோம் அப்படின்னா என்ன வரும்? 5 plus 5 plus 5 plus 5 is 25. So what is here? Z is equal to 25. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் t பார்க்கணும். எது? டவுன். t divided by 7 is equal to 5. அதாவது t by 7 is equal to என்னது? 5. இப்போ t is equal to என்னது? 7 into 5 is 35. அப்போ t என்னது? இங்க 5 ஏற்கனவே வந்தாச்சு. இப்போ 35. கிளியரா? இப்போ t என்ன பார்க்கணும்? அக்ராஸ் பார்க்கணும். பார்க்கலாம். 7 reduced from t gives 31. அப்படின்னா என்னது? 7 reduced from 31. So reducedனா என்ன அர்த்தம்? That is 31 minus 7 reduced from t. Sorry. t minus 7 is equal to எவ்வளோ? 31. சரியா? 7 reduced from t. t ல இருந்து 7 ரெடியூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 31 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ t is equal to என்னது? 31 plus 7 is 31 plus 7. t is equal to என்னது? 38. ஸோ இங்க 3 இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? this is 38. கிளியர்? இதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க p பார்க்கலாமா? p என்னது? டவுன் பார்க்கலாம். P is the predecessor of first 3-digit number. So what is predecessor and successor? Successor na அடுத்த number. Predecessor na before number. First 3-digit number என்னது? So P. P வந்து என்னது? 3-digit number. First 3-digit number 100. அதோட predecessor na என்னது? மைனஸ் பண்ணணும். That is equal to 99. What is P? P is equal to 99. Clear? Next. இங்க நமக்கு கேக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. கே வந்து ஒரு அக்ராஸ்ல ஆட் பண்றோம். 24 added to k is equal to 24 added to 25. அப்படி என்னது? 24 25 ஆட் பண்ணா என்ன வரும்? 949. அப்போ k is equal to என்னது? இங்க ஏற்கனவே 9 இருக்கு. நம்ம என்ன போடுறோம்? 49. நெக்ஸ்ட்
டவுன்ல k is 11 times 4. இப்போ k is equal to என்ன கொடுத்துருக்காங்க 11 times of 4. அப்போ என்ன ஒரு 11 times of 4 is equal to 44. இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் 4 இங்க ஏற்கனவே இருக்கிறதுனால 44 போடுறோம். நெக்ஸ்ட் நமக்கு இங்க யூக்கு நம்ம என்ன பார்க்கலாம் u across 2 is added to 2 times of 11 gives the number of hours in a day. பாருங்க நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன் அ டே நமக்கு அந்த ஹிண்டே போறோம். ஹவு மெனி ஹவர்ஸ் இன் அ டே அப்படின்னு பார்த்தோம்னா 24 ஹவர்ஸ். ஸோ இதுவும் அதே தான் 2 times of 11 என்னது 22. 22 plus 2 என்னது 24. அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூ என்ன சொல்லியிருக்காங்க இப்போ 2ல ஆரம்பிக்க போது டவுன்ல நம்ம பார்க்குறோம் u is a product of 23 and 9. So u is equal to 23 multiplied by 9. 23 multiplied by 9 என்ன வருதுன்னு பார்க்கலாம். So 9 3s are 27, remainder 2, 9 2s are 80, 207. அப்போ இங்க என்ன இருக்கு ஏற்கனவே 2 இருக்கு இங்க 0 இங்க 7. கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம a பார்க்கலாமா? a என்ன கொடுத்திருக்காங்க a is 20 more to 40. So a is equal to 20 more to 40. அப்போ a is equal to என்ன வரும் 60. So இங்க நம்ம 60. இது across down. a is 4 added to product of 12 and 5. இப்போ a என்ன சொல்றாங்க a is equal to 4 plus product of 12 and 5. அப்போ என்ன வரும் 4 plus 12 into 5 is 60. That is equal to என்னது 64. அப்போ a is 64. Clear? Next s minus 1 gives 246 is the number of letters in Tamil language. So how many letters in Tamil language? நமக்கு உயிரெழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு என்ன வரும் 247 letters. So 247 minus 1 246 is the s minus 1 gives 246. அப்படின்னா என்ன அர்த்தம் s minus 1 gives 246. அப்போ s is equal to என்னது 246 plus 1. That is equal to 247. அதுதான் என்னது number of letters in Tamil language. அப்போ இது இங்க என்ன வரும் ஏற்கனவே 47 வந்தாச்சு பாத்தீங்களா இங்க 2 மட்டும் போட்டா போதும். So this is 247. Clear? Last m மட்டும் இருக்கு. m is the successor of 9. So m is equal to successor of 9. Successor of 9 என்னது 9 plus 1. 9 plus 1 என்னது 10. Successor நான் என்ன பண்ணணும் 1 வந்து add பண்ணணும். So what is m? m is equal to 10. Clear? எல்லாமே நம்ம போட்டுட்டோமா? So இதை நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும் ஒரு லெட்டர் ஒரு x எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல அது அக்ராஸும் பார்க்கணும் டவுனும் பார்க்கணும் அப்பதான் நமக்கு என்ன வரும் கிளியரா நம்ம போட்டுறது தப்பா கரெக்டான்னு தெரியும்.